ஹலோ மக்களே, நான் தான் ஆல்ட்டு பேசுகிறேன். இன்னும் யாரு சாமி நீங்கள் கிளாசிக் மாரி பிஜிஐஎஸ் கிரைண்ட் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு யார் கேட்டீங்கன்னா அதான் டீம் தமிழாஸ். வேற மாதிரியான கேம் பிளே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஜிஎஸ் கிரைண்ட் வந்து முடிஞ்சிச்சு. அது யார் யார் எந்த டீம் குவாலிஃபை இருக்காங்க அதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பிஜிஎஸ் கிரைண்ட் வந்து எந்தெந்த டீம்லாம் எந்தெந்த ரவுண்டு குவாலிஃபை இருக்காங்க அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஜிஎஸ் கிரைண்டா இல்லை ஸ்கிரிம்ஸா அப்படின்னு ஒரே ஒரு செகண்ட்ல டவுட்டாக வந்துச்சு. ஆக்சுவலி டீம் தமிழ் மேட்ச் இன்னைக்கு ஃபைனல் டேல பிரிச்சு எடுத்துட்டாங்க. வேற மாதிரியான கேம் பிளே. ஒரு செகண்ட் என்னடா இது அஃபிஷியல் டோர்னமெண்ட்டா இல்லை ஒரு நார்மலா நடக்கிற ஸ்கிரிம்ஸான்னு தெரியல. வேற மாதிரியான கேம் பிளே. எப்படின்னா ஃபர்ஸ்ட் டேல வந்து ஒரு அளவு டீசென்டான பொசிஷன் டீம் தமிழ் செஞ்சாங்க. லாஸ்ட் டேல #1 guys நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவு ஃபைனல் டேல விட்டு பிரிச்சு எடுத்துட்டாங்க. செமையான கேம் பிளே. அதுவும் நம்ம ரீப்பர்லாம் கிட்டத்தட்ட 10,500 டேமேஜ் கிட்ட எடுத்து வச்சிருக்காரு. நீங்க கேட்டது நீங்க 1,500 guys, 10,500 டேமேஜ் இந்த குவாலிஃபைல அவ்வளவு டேமேஜ் எடுத்துருக்காரு. ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா எய்ம் கார்டு 8 கில் எடுத்து வச்சிருக்காரு. எய்ம் கார்டு மட்டுமே 8 கில் எடுத்து வச்சிருக்காரு. வேற மாதிரியான கேம் பிளே கொடுத்துருக்காங்க டீம் தமிழாஸ். ஆடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரவுண்டு 4க்கான டீம் தமிழாஸ் குவாலிஃபை ஆகிட்டாங்க. வேற மாதிரியான கேமு. உண்மையாவே மெய் சிலுக்க வச்ச கேமு. இதுக்காக தான் நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் இந்த பிஜிஎஸ் ஃபைனல் லேண்ட்ல நடக்க போது இதே கேமை வந்து லேண்ட்ல விரித்தனமா தருவாங்கன்ட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் சென்னையில் நடக்கும் போது அவங்களோட வெயிட்டிங் தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதான் இப்போ வெறித்தனமான கேம் பிளே கொடுத்து முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து எந்தெந்த ரவுண்டுக்கு வந்து யாரெல்லாம் குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்னு நான் வந்து இப்போ சொல்றேன். அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே. குவார்டர் ஃபைனலுக்கு வந்து யார் யார் குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல போடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே 4 குரூப் வச்சிருக்காங்கல்ல. குரூப் ஏல டாப்ல இருக்கவங்க டாப் 8 வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. இதுல வந்து குவார்டர் ஃபைனலுக்கு எந்த தமிழ் டீம் குவாலிஃபை ஆயிடுச்சு ஆல்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஆட்டோபாட்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் பிக் டீம் யாராவது பார்த்தீங்கன்னா K9, பிளிஸ், சோலு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோல்லாம் பார்த்தீங்கன்னா 163 வேற மாதிரியான குவாலிஃபை இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஃபைனலுக்கு எந்த ஒரு மேட்சும் ஆட வேணாம், ஸ்ட்ரிக்டா டைரக்டா குவார்டர் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. அது எந்தெந்த டீம் 8 டீம் அப்படின்னு நான் போடுறேன். அடுத்தது வந்து ரவுண்டு 4க்கு யார் குவாலிஃபை ஆயிருக்காங்க யோகேஷ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம டீம் தமிழாஸ் ரவுண்டு 4க்கு யார் குவாலிஃபை ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா நம்மளோட டீம் தமிழாஸ் வெறித்தனமான கேம் பிளே கொடுத்து #1 200 பாயிண்ட்ஸ். அதுவும் லாஸ்ட் டேலலாம் விட்டு பிரிச்சு எடுத்துட்டாங்க. வேற மாதிரியான கேம் பிளே. ஃபினிஷ் பாயிண்ட் வந்து 121 ஃபினிஷ் பாயிண்ட். நானெக்ஸ் வெறித்தனமா ஆடிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, ஆனா கடைசியா தான் வந்தான் பாரு விநாயக் மகாதேவ். அதுமே சொல்லிட்டு வெறித்தனமா லாஸ்ட்ல கேம் கொடுத்து #1 கொடுத்துருக்காங்க. இதே பிஜிஐஎஸ் 2026ல #1 அதுவும் சென்னையில வரும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதுக்கப்புறம் வைல்ட் ஃபேன்ஸு, ஜெனசெக்ஸ் ஸ்போர்ட்ஸு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 4க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. இதில் மிஸ் ஆன தமிழ் டீம் யாருக்குன்னா ரைசிங் ஸ்போர்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களால ரவுண்டு 4க்கு குவாலிஃபை ஆக முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 3க்கு யார் யார் குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நான் இந்த இடத்துல போகிறேன் பார்த்துக்கோங்க. ரெவனன்ட் ஸ்போர்ட்ஸு, ட்ராய் தமிழாஸ், வசிஸ்டா, எஃப்எஸ் இவங்கெல்லாம் நான் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு விரும்பல. ஃபுல்லாக நான் யாரும் குவாலிஃபை மெயின் பிக்கஸ்ட் டீம் மட்டும் படிக்கிறேன். இவங்கெல்லாம் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ரவுண்டு 3க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. ரவுண்டு 2க்கு யார் யார் குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு போடுறேன். LHS, மெட்டா நின்சா, ஃபீனிக்ஸ் ஸ்போர்ட்ஸு இவங்கெல்லாம் அதான் ஃபீனிக்ஸ் ஸ்போர்ட்ஸுங்கிறது நம்ம சாம்ராஜ் டீம். லாஸ்ட் டைம் சாம்பியன் எடுத்த டீம் வந்து ஃபீனிக்ஸ் ஸ்போர்ட்ஸு. இவங்கெல்லாம் பாட் ஆர்மி இவங்கெல்லாம் வந்து ரவுண்டு 2க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அப்புறம் பாட்டம் 8 டீம்ஸ் யார் யாரு அது அவங்களாம் எங்க போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் நான் சொல்றேன். இப்போ டீம் யார் யார் நான் சொல்றேன். பாட்டம் 8 தான் இந்த இடத்துல போடுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் ரவுண்டு 4க்கு அதாவது குரூப் ஏல வந்து பாட்டம் 8 வந்தனால இவங்க வந்து ரவுண்டு 4க்கு வந்து குவாலிஃபை இருக்காங்க. இதுல பிக் டைம் பாத்தீங்கன்னா காடலு, சோலு, ஓஜி இவங்கெல்லாம் வந்து டாப் 8 வராம பார்த்தா எல்லாமே பாட்டம் 8 வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் தான் டிடி கூட மோத போறாங்க. அதாவது ரவுண்டு 4க்கு வந்து இவங்க கீழே வந்தனால ரவுண்டு 4க்கு இவங்க போயிட்டாங்க. அடுத்தது வந்து ரவுண்டு 3க்கு வந்து யார் யார் குவாலிஃபை இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரைசிங் ஸ்போர்ட்ஸு இவங்கெல்லாம் 4TR இவங்கெல்லாம் வந்து இடத்துல போடுறேன். இவங்கெல்லாம் வந்து ரவுண்டு 3க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. இதுல வந்து ரைசிங் ஸ்போர்ட்ஸ் வந்து தமிழ் டீம் அதாவது டிராகனோட டீம் இவங்கெல்லாம் வந்து ரவுண்டு 3க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. ரவுண்டு 2க்கு யார் யார் குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா
அதுவும் நான் எடுத்து போடுறேன். ஆல்ட் ஸ்போர்ட்ஸ் மெடல் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கு குவாலிஃபை இருக்காங்க. அடுத்தது ரவுண்ட் 1க்கு யார் யார் குவாலிஃபை இருக்கீங்க ஆல்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல போறோம் பாத்துக்கோங்க. LHS 2OP இதெல்லாம் பிக்கஸ்ட் டீம், அது மட்டும் நான் படிக்கிறேன். அவங்களாம் வந்து ரவுண்ட் 1க்கு குவாலிஃபை இருக்காங்க. ரவுண்ட் 1க்கு கிரைண்ட் ஆடி வருவாங்கல்ல, அவங்களோடய வச்சு ஆடி இவங்கெல்லாம் வந்து குவாலிஃபை ஆடி வருவாங்க. அவ்வளவுதான் கைஸ், கிரைண்ட் முடிஞ்சிச்சு. எல்லாம் பார்த்துருப்பீங்க. டீம் தமிழாஸ் ஒரு வெறித்தனமான கேம் பிளே கொடுத்து கூஸ் பம்ப்ஸே வந்துச்சு. அதுவும் இன்னும் அவங்களோட காத்திருக்கோம். ஆட்டோ பாஸ் வந்து குவாலிஃபை போயிட்டாங்க. 2 தமிழ் டீம்ஸ் வந்து வெறித்தனமா ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் ரைசிங் ஸ்போர்ட்ஸ் ரவுண்ட் 3 போயிருக்காங்க. ட்ராய் தமிழன்ஸ் வெறித்தனமாகவும் ஆடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் தி தமிழ் டீம்ஸ் இந்த டைம் எல்லாரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்தாங்கன்னா சென்னையில லேண்ட் நடக்க போது உங்களெல்லாம் நான் சென்னை லேண்ட்ல பார்க்கணும்ட்டு அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கன்ஃபார்ம் வெறித்தனமான சப்போர்ட் வந்து நம்ம கிட்டேருந்து வரும். இன்னைக்கு நடந்த கேம் பிளேவை நீங்க லேண்ட்ல கொடுத்து இதே ஹேஷ்டாக் ஒன்ன வந்து அங்கேயே ஹேஷ்டாக் ஒன்று லேண்ட்லயும் கொடுத்து கப்பை தூக்கிவிங்க. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கப்பு சென்னையில் அடிப்பீங்கன்ட்டு ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓகே காய்ஸ், இனி பிஜேஎஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், ஸ்போர்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்களுக்கு தரேன். என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா பிஜேஎஸ் பத்தி அடுத்த அப்டேட் இருக்கு. ஓகே காய்ஸ், பாய், பீஸ்.